பெரியாரை போய் கேட்டாங்களா 60ல், ஐயா எனக்கு 3 குழந்தை இருக்கியா, 2 பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை, கையில் காசு இல்லை, நான் ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும், நான் யாரை படிக்க வைக்கிறது? அப்போ பெரியார் சொன்னாரா, 1989 தலைவர் கலைஞரால் அடையாளம் காணப்பட்டவர், அன்று சுகாதார அமைச்சராக, ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் செயலாளராக, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, கழக துணை பொதுச் செயலராக சிறப்பான முறையில் பணியாற்றி தொடர்ந்து பணியாற்றுகிறார், இன்னும் பணியாற்றி கொண்டே இருப்பார். விழுப்புரம் மாவட்டத்தின் சிற்பியாக திகழ்ந்தவர் யார் என்றால், தமிழ்நாட்டில் முதல் முறையாக மக்கள் சமூகங்களை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறை அலுவலர்களும் ஒரே இடத்தில் அமைவதற்கு பாடுபட்டவர், அது வெற்றியும் கண்டவர். அரசு மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு காரணமானவர். 2 பொறியியல் கல்லூரிகள் இந்த மாவட்டத்துக்கு அமைவதற்கு முயற்சி செய்தவர். ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர். பல்வேறு தியாகங்களை நம் இயக்கத்துக்கு செய்தவர். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியின் போது சட்டசபையில் நேருக்கு நேர் விவாதம் செய்தோடு புழுத்த அரிசின்னு அம்மா சொன்னாங்க. புழுத்த அரிசியா, நான் போகிற சட்டமன்ற உறுப்பினரை போய் இது புழுத்த அரிசியா என்று எடுத்து காட்டி, நல்ல அரிசி தான் நாங்கள் வாங்கினோம் என்று காரணத்துக்காக, அந்த நல்ல அரிசின்னு காட்டியதற்காக சிறைக்கு சென்றவர் யார் என்றால் நம் அருமை அண்ணன். அதுவும் எப்படி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர். பல நாள் சிறைவாசல் பிறகு வெளியே வந்தார். ஆனால் ஜெயலலிதா மாதம் தலைவரை கலைஞர் செய்த போது திருப்பி அப்படியே போனார். இருப்பினும் பல போராட்டங்கள் செய்து விழுப்புரம் நகரமே அதிரும்படி நடத்தியவர். அது மட்டும் இல்லை, தலைவர் கலைஞர் கைதுக்கு பின்னால் நடைபெற்ற பொதுக்குழு எனது மறைந்த தந்தை யாரையும் பாராட்ட மாட்டார். திரு முரசொலி அவர்கள் முதல் முறையாக என் தந்தை ஒருத்தரை பாராட்டிருக்குன்னா அது அருமையான திரு பொன்முடி இருக்கலாம். அவர் கூறிய வாதங்கள் இன்னும் நினைவுக்கு வருகின்றது. ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கண்டு பயப்படாமல் தொடர் போராட்டங்களை நடத்தியவர் சகோதரர் பொன்முடி அவர்கள். அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்குகிறேன் என்று அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மத்தியில் கூறிவிட்டு தலைவர் அவர்களால் அடையாளம் கட்டவர் தான் அருமையண்ணன் பொன்முடி அவர்கள். இன்றும் தலைவர் கலைஞர் வழியிலே நம் தளபதிக்கு உறுதுணையாக, குறிப்பாக நம் இளந்தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பவர் தான் நம் அருமையான பொன்முடி அவர்கள். என்றும் எனக்கு நல்ல பல கருத்துக்களை கூறி நல்ல வழியிலே இருக்கிறார். அவர் பணி தொடரட்டும் என்று கூறி இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த அருமை இளவல் திரு கௌதம் சிகதாமணிக்கு முதலில் நன்றி சொல்லுகிறேன். இங்கே மகளிராக வரும்போது எல்லாம் துண்டை இட்டு ஆசையாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லிட்ட போது எனக்கு உள்ளூர் பொறாமையாக இருந்தது, அதே மாதிரி பெருமையாக இருந்தது. பொறாமையாக இருந்தது. நீங்கள் எல்லாம் 13ஆம் தேதி ஃபோனில் என்ன வந்துச்சு, SMS, உங்கள் கணக்கில் 5000 ரூபாய் வந்துவிட்டது. யார் கொடுத்தா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் கொடுத்தார். பெருமையாக இருக்கு. ஏனென்றால் தலைவன் நீங்கள் தலை நிமிர்ந்தால் தான் தமிழ்நாடு தலை நிமிரும் என்பதை உறுதிப்பட செய்தார். என்ன ஏன் 5000 ரூபாய் வந்து தெரியுங்களா? அந்த 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை இப்படியாவது தடை செய்ய வேண்டும். தேர்தல் வருகிறது. தேர்தல் சமயத்தில் 3 மாதத்துக்கு இந்த காசை நிறுத்தி வைக்கணும். அப்போதான் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அரசு மீது கோபம் வரும்னு நினைத்து அடுத்த நாள் காலம்புற 11 மணிக்கு 13ஆம் தேதி 11 மணிக்கு நான் பொறாமையாக இருக்கு சொன்னேன். என்ன திரும்ப காரணம், இந்த 4 வாரத்தில் பொங்கலுக்கு 3000 வாங்கினீங்களா? கூட ஒரு 1000 போன மாதம் வாங்கினீங்களா? போன மாதம் ஜனவரி மாதம் 4000, இந்த மாதம் 5000. சொல்லையா 9000 ரூபாய் நீங்கள் மட்டும் வாங்கிட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆயினும் நான் பெருமைப்படுகிறேன். என் தலைவர் நினைத்ததை செய்தார், உங்களுக்காக செய்தார், தமிழ்நாட்டு பெண்களுக்காக செய்தார். ஏன் பெரியாரை போய் கேட்டாங்களா 60ல், ஐயா எனக்கு 3 குழந்தை இருக்கியா, 2 பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை, கையில் காசு இல்லை, நான் ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும், நான் யாரை படிக்க வைக்கிறது?
அப்போ பெரியார் சொன்னாரா, ஒருத்தரை தானே படிக்க முடியும், இந்த பெண் பிள்ளையை படிக்கவே, அவள் படித்தால் ஒரு குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கின்றார். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.